மரபு விதைகளை கையில் எடுத்து பல பயிர் சாகுபடி செய்தால் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பிலும் நிலையான வருமானம் பெறலாம் என்பதை செயல் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார் விவசாயி தேவேந்திரன். தஞ்சை மாவட்டம் புதுவிடுதி கிராமத்தில் உள்ள அவரது வேளாண் தோட்டத்தை வாருங்கள் சுற்றி பார்க்கலாம். நம்மளோட ஃபார்ம் சென்னையில இருந்து என் பையன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்தாப்புல. நாங்க பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த தம்பி அந்த வேலையை விட்டுட்டு வந்து எங்களோட சேர்ந்து இந்த விவசாயத்தை நாங்க செய்யறோம். இவங்க தான் படை வீரர்கள்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயாவே சொல்லியிருப்பாங்க. தட்டைப்பயிறு இதில் எல்லாமே செம்பருத்தி பூ இது எல்லாமே நிறைய பயிர் போடலாம். பூச்சி உள்ள வரக்கூடாது. பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பல பயிர்கள் பண்ணணும். பூச்சிக்குன்னு நாங்கள் எதுவுமே செய்யலை. நம்ம ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா உயிர்வேலி தான் போட்டிருப்போம். உயிர்வேலிலாம் கீழே போட்டிருப்போம். அவரைக்காய் இது மாதிரி கொடியாக உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே ஏற்றி விட்டுறலாம் சார். இதுலேயே வந்துடும். வெத்தலை கொடியெல்லாம் இதுலேயே வந்துடும். தேக்கு, வேங்கை, ஆப்பிரிக்கன் கயவுட்டு, சந்தன மரம், செம்மரம் இது எல்லாமே வச்சுருக்கோம் சார். அது எல்லாமே லெமன் ட்ரீ விட்டுருக்கோம். முருங்கை இருக்குது. இதில் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் நம்மளோட ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா கூரையில் தான் சார் போட்டிருக்கு. பில்லர்லாம் போட்டு கூரையிலே போட்டிருக்கோம். வாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால்லே ஓடிடும். வாய்க்கால்லே போயிட்டு அது ஃபுல்லாக ஃபார்மே சுற்றி வரும். அதில் இருக்க பூச்சி வேற எந்த நோய் தாக்குதலுக்கு பயிருக்கு நோய் தாக்குதலுக்கு உள்ளதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அதே சாப்பிட்டுங்க சார். 300 கோழி இருக்குது சார். அதில் தாய்க்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 100 தாய்க்கோழி வச்சுருக்கோம் சார். 100 தாய்க்கோழி எதுக்காகனா முட்டை பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். இதோட எருவுகள் தான் நம்ம வயலுக்கு மேக்சிமம் பயன்படுத்துகிறோம். இது வந்து குஜராத்திங்கிற ஒரு கடலை சார். இந்த 3 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். 3 ஏக்கர்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ரசாயனமும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பஞ்சகாவியா, மீன் அமிலம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டெவலப் பண்ணது. எந்த ஒரு பூச்சி தாக்குதலே சுத்தமாக இருக்காது. பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தே நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா பல பயிர்கள் பண்ணுறதுனால பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான விதைகளும் வந்து மரபு விதைகள் தான், எதுவும் ஹைபிரிட் கிடையாது. அதனால பூச்சி தாக்குதல் சுத்தமாக கிடையாது சார். பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரில் வேர்க்கடலை போட்டிருக்கேன் சார். இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு இதெல்லாம் வந்து பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வந்தாலும் உங்களுக்கு கடலை செடிக்கு வராது, இதுலேயே நின்றுடும். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பூச்சி இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த தட்டைப்பயிரே சாப்பிடும். கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதலே இருக்காது. இது நம்ம ஆர்கானிக் பண்ணுறதுனால இப்படி ஆன ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது சார். இதிலே வந்து நம்ம உரங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக பூச்சிகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த விவசாயத்துலலாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ரசாயனம் பயன்படுத்தினாவே கண்டிப்பாக பூச்சி மருந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கிடையாது. இந்த டைமில் பூச்சி வந்து நம்ம இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அவங்களுக்கு உள்ளே இறங்காது. இவங்க தான் படை வீரர்கள்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயாவே சொல்லியிருப்பாங்க. தட்டைப்பயிறு இதில் எல்லாமே செம்பருத்தி பூ இது எல்லாமே நிறைய பயிர் போடலாம். பூச்சி உள்ளே வரக்கூடாது. வரப்பு ஓரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டைப்பயிர் பயிர் பண்ணிடணும் சார். எந்த பயிராக இருந்தாலும் அப்போ வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த தட்டைப்பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு இது எல்லாமே உங்களுக்கு வேலியில் போட்டுருவோம். வரப்பு ஓரத்தில் போட்டுருவோம். பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக வந்து தட்டைப்பயிர் தான் தாக்குமே தவிர நம்ம உள்ளே வரக்கூடாது. கடலையெல்லாம் உங்களுக்கு எந்த பூச்சி தாக்குதலுமே கிடையாது சார். 10 வகையான பழங்கள் இருக்குது. என்னென்னா நெல்லிக்காய், நாவல் பழம், அது மாதிரி ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருக்கேன் சார். இதுக்கு வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட எரு போடும்போது அதில் இருக்க சோளம், கம்பு இதெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் சார். பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா அடர்த்தியாக முளைக்க ஆரம்பிச்சிடும். சோளம், கம்பெல்லாம் தனியாக நாங்கள் விவசாயம் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டுருக்கு சார். கீரைகளும் போட்டிருக்கோம். இது வந்து புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து உங்களுக்கு தண்ணி ஓடுற வாய்க்காலில் தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி ஓடும்போது உங்களுக்கு பல பயிர்களும் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த நோக்கத்துக்காக நம்ம புளிச்சக்கீரை இதெல்லாம் நம்ம ஊனியிருக்கோம் சார். இது தண்ணி ஓடுற வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பயிர் பண்ணியிருப்போம். என்னென்னா முருங்கை பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பிச்சை பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி பண்ணியிருப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கன் கயவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பயிர் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வரப்பில் வாய்க்காலில் ஓடுற தண்ணியில் நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம தண்ணி கொடுத்தெல்லாம் நம்ம இது பராமரிக்க வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே அது நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த தண்ணியில் வந்து வளர்க்குற பயிர்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி மரவள்ளி, எலும்பிச்சை, கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம பயிர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு முருங்கையெல்லாம் ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நம்மளோட கோழியோட கழிவுகளை தண்ணியில் விட்டுறது, அதே மாதிரி ஆட்டு புழுக்கையெல்லாம் இருக்கு பண்ணி அதையும் தண்ணியில் விட்டுறது. இதுக்கு பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் என்னன்னா, இதில் வந்து மொத்தம் இந்த 3 ஏக்கர்லேயே ஒரு 12 விதமான பயிர்கள் இருக்கும். கீரை வகைகள் இருக்கும், கிழங்கு வகைகள் இருக்கும், பயறு வகைகள் இருக்கும். இந்த 3 ஏக்கரையும் சுற்றி பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு, காராமணி, உளுந்து இதெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம். அடுத்து மரவள்ளி பயிர் பண்ணியிருக்கோம், அடுத்து எலும்பிச்சை பயிர் பண்ணியிருக்கோம், அடுத்து முருங்கைக்கீரை பயிர் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையில் முக்கியமாக ஒரு வருமானம் தரக்கூடியதா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கேன். அதில் 300 நாட்டுக்கோழிகள் இருக்குது. அதில் தாய்க்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 150 தாய்க்கோழி வச்சுருக்கோம். இப்போதைக்கு முட்டை போடுற ஒரு தருவாயில் வந்து 150 கோழிக்கிட்ட இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 100 முட்டை போட்டாலும் ஒரு முட்டையோட விலை 15 ரூபா, 1500 ரூபா வருமானம் வரும். அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இதோடைய கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் போடும்போது அது ரொம்ப அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அதனால உரம்னு சொல்லிட்டு நாங்கள் இதுவரையும் வெளியில எல்லாம் வாங்குறதே இல்லை. அடுத்து ஆட்டுப்புழுக்கை இருக்குது, ஆட்டுப்புழுக்கையும் பயன்படுத்திக்கிறோம். கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மெடிசன்லாம் நான் இதுவரையும் யூஸ் பண்ணல. ஏன்னா குஞ்சிலேயே வந்து அதுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக வெளிமேய்ச்சல்லே விட்டுறது. வெளிமேய்ச்சல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, துளசி, சோளக்கீரை இது எல்லாமே வந்து பயிர் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட சோளக்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரம்பான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு 15 சென்டில் பண்ணியிருந்தோம். அதை அரிச்சு வந்து மக்கள்கிட்ட வந்து நான் கொடுத்துருந்தாலே அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்திருக்கு. ஆனால் கோழி ஃபுல்லாக அதையும் சாப்பிட்டுருச்சு. ஒரு கோழி கூட அந்த மருந்து கொடுத்து இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை. நல்லா இருக்கு, நேச்சுரலாக வெளிமேய்ச்சலில் விடுறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. சென்னையில இருந்தவன் தான், அங்கேருந்து வந்து நாங்கள் போடுற கஷ்டத்துல விட அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு பிள்ளைய பெற்று வளர்க்குற மாதிரி இது ஒரு ஆர்வப்பட்டு நாங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் குடும்பத்தாளுகள்னா எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் பையன் எல்லாரும் சேர்ந்து கடலை போடுவோம்னு இப்போ கடலை போட்டிருக்கோம். கடலை, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பருப்பு, கீரை வகையில் 5 வகையான கீரை வகை: பசலிக்கீரை, சோளக்கீரை, புளிச்சக்கீரை, அகத்திக்கீரை, கும்பட்டிக்கீரை, இத்தனையும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெண்டி, கத்தரி, கொத்தவரங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் சென்னையில இருந்து என் பையன் 1 லட்ச ரூபா சம்பளம் எடுத்தாப்புல. நாங்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த கொரோனாவுக்கு வந்ததோட தம்பி அந்த வேலையை விட்டுட்டு வந்து எங்களோட சேர்ந்து இந்த விவசாயத்தெல்லாம் அங்கே செய்கிறோம்.